Good morning, students. In chapter 9, today we are going to learn about connecting PHP and MySQL. Our last ஒரு 4 லெசன்ஸாகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், PHP லாங்குவேஜ் தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். அதை யூஸ் பண்ணுற கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்லாம் என்னன்னு பார்த்தோம், அடுத்து லூப்பிங் ஸ்ட்ரக்சர்லாம் என்னன்னு பார்த்தோம், அடுத்து ஒரு ஃபார்மை ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபைல்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம், ஒரு ஃபார்மை எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ இதை எப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம். இந்த லெசனில் PHP லாங்குவேஜ் MySQL கூட எப்படி வந்து கனெக்ட் பண்றாங்க, எதுக்காக கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்குள்ள இந்த லெசன்ல தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். Connecting PHP and MySQL. மெயினா data is important in computer and internet related application. ஒரு கம்ப்யூட்டர் ஆகட்டும் இல்லை இன்டர்நெட் ரிலேட்டட் அப்ளிகேஷன் எதுவாகட்டும் நமக்கு இது மெயினாக நமக்கு தேவைன்னா ஏதோ நமக்கு டேட்டா கண்டிப்பாக தேவை. ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னா ஃபர்ஸ்டே நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஒரு டேட்டா வந்து கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ரிட்ரீவ் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து நமக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும் நம்ம. ஸோ அதுக்கு மெயினாக டேட்டா வந்து நமக்கு தேவை. All the pieces are available in relational database management system such as MySQL, Oracle, IBM, DB2 and Microsoft SQL Server, etc. நம்ம ஏற்கனவே டேட்டாபேஸை பற்றி டேட்டாபேஸ் கான்செப்ட் வந்து பார்த்துருக்கோம். அந்த லெசன்ல வந்து டேட்டாபேஸ்லாம் என்ன எப்படி கிரியேட் பண்ணுறது, அதோட டைப்ஸ் எல்லாமே நிறைய பார்த்துருக்கோம். இதுல வந்து அந்த டேட்டாஸ்லாம் நம்ம என்ன வந்து ஸ்டோர் பண்ணுறது, ரிலேஷனல் டேட்டாபேஸ் நம்ம ஸ்டோர் பண்றோம். எப்படிலாம் அந்த ஃபார்மெட்ல MySQL, Oracle இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம. These databases are connected with the programming language and perform major operations like insert, select, update and delete using structured query language. இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கிரியேட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, டேட்டாஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிற இந்த சர்வர்லாம் யூஸ் பண்ணி ஒரு டேட்டாஸ் நம்ம கிரியேட் பண்றோம். எதுக்காக டேட்டா வந்து கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் பண்றதாகட்டும், அதை செலக்ட் பண்றதாகட்டும், என்ன இருக்கிறதுல இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்றது, டெலிட் பண்றது, இது எல்லாமே மேஜரா வந்து என்ன பண்ணோம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இங்க இருக்கிற MySQL, Oracle எதுக்குள்ளயாச்சும் நம்ம என்ன பண்ண போறோம், கனெக்ட் பண்ணி நம்ம வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ண போறோம். இன்சர்ட், செலக்ட், அப்டேட், டெலிட் எல்லாமே பண்ண போறோம். அதுக்கு இங்க என்ன லாங்குவேஜ், இந்த இடத்துல என்ன ஸ்ட்ரக்சர்டு ஒரு SQL யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் இதை வந்து கனெக்ட் பண்ண போறோம். எப்பவுமே இருக்கிற டேட்டா பேஸை வந்து இது கூட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட கனெக்ட் பண்றதுக்கு தான் நம்ம மெயினா என்ன யூஸ் பண்ணோம், SQL. PHPன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இருக்கு. அதை வந்து MySQL நம்ம என்ன பண்ணோம், SQL கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், ஏதாவது ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்றது எப்படி, ஓப்பன் பண்ணி பார்க்கறது எப்படி, அதுல இருக்க டேட்டாஸ் அப்டேட் பண்றது, டெலிட் பண்றது, இது எல்லாமே வந்து என்ன பண்ண போறோம், நம்ம வந்து பண்ண போறோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, the combination of PHP and MySQL has become very popular server-side scripting language in internet. PHP யூஸ் பண்ணி நம்ம MySQL கனெக்ட் பண்ணி நம்ம பண்ற ப்ராசஸ் வந்து என்னன்னா, server-side scripting language என்ன இருக்குன்னா, அது பாப்புலரா இருக்கு, அது ஈஸியாகவும் இருக்காது. அந்த ப்ராசஸ் நம்ம பண்றதுக்கு அது ஈஸியாகவும் இருக்கு PHP-க்கும் MySQL-ம். This chapter covers MySQL and PHP scripting language connectivity, which cover database connection, establish database selection, SQL statement distribution and connection termination. இது யூஸ் பண்ணி நம்ம என்ன இந்த லெசன்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம், நம்ம எப்படி இந்த PHP-யும் MySQL-யும் கனெக்ட் பண்ண போறோம், நெக்ஸ்ட் வந்து அதை எப்படி வந்து நம்ம செலக்ட் பண்ண போறோம், அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படின்றது எல்லாமே இந்த லெசன்ல நம்ம லேர்ன் பண்ண போறோம். MySQL function in PHP. PHP-ல MySQL என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம மெயினாக யூஸ் பண்றோம் அப்படின்னா, in PHP scripting language many functions are available for MySQL database connectivity and execute SQL queries. PHP scripting language-ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். எதுக்கு மெயினாக SQL query எக்ஸிக்யூட் பண்றதுக்காகவே நம்ம நிறைய யூஸ் பண்றோம். அடுத்து MySQLi is extension in PHP scripting language which gives access to the MySQL database. நம்ம MySQL யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்த்தோம், கனெக்ட் பண்ண போறோம். PHP கூட MySQL தான் நம்ம கனெக்ட் பண்ண போறோம் பார்த்தோம். PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்றதுனால இங்க வந்து என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, MySQLi அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், PHP கூட கனெக்ட் பண்ண போறோம். எதுக்கு வந்து அதை கனெக்ட் பண்ண போறோம்னா, MySQL-ல இருக்கிற டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்றதுக்காக.
அந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறதுக்காக பார்க்கறதுக்காக நம்ம இங்க என்ன பண்றோம், PHP கூட MySQLite அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம், யூஸ் பண்ண போறோம் நம்ம. MySQLite extension was introduced to version 5.0.0. MySQL extension எப்போ வந்து வெர்ஷன் எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 5.0.0 வந்து வெர்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. MySQLite extension contains the following important functions which are related to MySQL database connectivity and management. MySQL 3 important functions வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து யூஸ் பண்றாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் MySQLite connect function, MySQLite close function, MySQLite query function. ஸோ இது 3 தான் வந்து என்ன பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. ஒரு டேட்டாஸை வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்றது, அடுத்து கனெக்ட் பண்ண டேட்டாஸை க்ளோஸ் பண்றது, query ஒரு டேட்டாவை வந்து எப்படி query யூஸ் பண்ணி ரிட்ரீவ் பண்றது, ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி எடுத்து பார்க்கறது. ஸோ பேசிக்கா இது 3மே தான் யூஸ் பண்றாங்க. இங்க என்னன்னா ப்ரௌசர் பட்டன்ல சொன்னா டேட்டா பேஸ் இருக்கிறத PHP கூட எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத சும்மா கத்துக்கிட்டாங்க. டேட்டா பேஸை கனெக்ட் பண்ண போறோம். Before accessing MySQL database, connect to database server machine via PHP scripting language using MySQLite connect function. ஒரு டேட்டாபேஸை நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த டேட்டாபேஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணியிருக்கணும். நம்ம இங்க என்னன்னா இங்க MySQL இருக்க டேட்டாபேஸ் என்ன பண்ண போறோம், ஆக்சஸ் பண்ண போறோம். அதுக்கு என்ன லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்றோம், PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்றோம். அது கூட இப்ப நம்ம என்ன கனெக்ட் பண்றோம்னா MySQLite கனெக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இப்ப என்ன பண்ண போறோம், கனெக்ட் பண்ண போறோம். அதுக்கு சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்துப்போம். கனெக்ட் பண்றதுக்கான சின்டாக்ஸ் PHP MySQLite MySQLite கனெக்ட் ஓப்பன் பிராக்கெட்டுக்குள்ள சர்வர் நேம் இருக்கணும். அடுத்தது டபுள் கோட்ஸ்குள்ள சர்வர் நேம் கமா, அடுத்த டபுள் கோட்ஸ்குள்ள யூசர் நேம் கமா, அடுத்து டபுள் கோட்ஸ்குள்ள பாஸ்வேர்ட், அடுத்து டேட்டாபேஸோட நேம், DB நேம்ல டேட்டாபேஸோட நேம். ஸோ இது 4மே இதுல இருக்கணும். This function requires 4 parameters to connect to database server. 4 parameters யூஸ் பண்ணாங்க. என்னன்னா சர்வர் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்டு, டேட்டாபேஸோட நேம். ஸோ இது 4மே வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், டேட்டாபேஸை PHP கூட நம்ம என்ன பண்ண போறோம், கனெக்ட் பண்ண போறோம். டேட்டாபேஸ் சர்வர் நேம், டேட்டாபேஸ் யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் டேட்டாபேஸ் நேம். அடுத்தது மேனேஜிங் டேட்டாபேஸ் கனெக்ஷன். அந்த டேட்டாபேஸை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போறோம். The below code describe managing database connection methods and features. இங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா PHP ப்ரோக்ராம் இப்போ நம்ம என்னன்னா ஓப்பன் பண்ணிருக்கோம். 4 இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா சர்வரோட நேம், சர்வர் நேம் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்ற சர்வர் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், யூஸ் பண்ண போறோம். யூசர் நேம் நம்ம யூசர் நேம் எதுனாலும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். அடுத்த டேட்டாபேஸோட நேம் என்னன்னா ஸ்கூல் டேட்டாபேஸ். நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம், இப்போ ஸ்கூல் டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ண போறோம். நம்ம அடுத்து கனெக்ட் பண்ண போறோம். $connect is equal to MySQL connect டாலர்ல சர்வர் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்ட், டேட்டாபேஸோட நேமை க்ளோஸ் பண்ணிடுது. அடுத்து என்ன பண்ணா கண்டிஷனை செக் பண்ணுது. இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அந்த கனெக்ஷன் வந்து கனெக்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றது நம்ம இங்க என்ன பண்றோம், நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், கனெக்ஷன் செக் பண்றோம். கனெக்ஷன் பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா என்னன்னா இஃப் கண்டிஷனை செக் பண்ணுது. கனெக்ஷன் பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன வந்து எக்கோல கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி வருது. அப்படி இல்லையா கனெக்ஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கனெக்ட் ஆகலைன்னா நமக்கு கனெக்ஷன் ஃபெயிலியர் அப்படின்ற மெசேஜ் வந்து நமக்கு வரலாம். ஸோ அதுக்காக தான் மெயினா வந்து கனெக்ட் ஆயிடுச்சா இல்லைன்னு செக் பண்றதுக்காகவே என்ன பண்றோம், இஃப் கண்டிஷன் நம்ம என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். நம்ம இந்த above code 4 variables are used to connect to the database server. They are server name, database server name, IP address, அடுத்து user name, என்ன பார்த்தா user name, password, database name. The MySQL connect function uses this variable to connect database server to PHP. If connection gets failed, output will be printed with MySQL error code. Suppose connection fail condition நம்ம செக் பண்றோம். கனெக்ஷன் ஃபெயில் ஆச்சுன்னா இங்க என்னன்னா எரர் கோட், MySQL எரர் கோட் எது இருக்கு அப்படின்றத சொல்லும். அதர்வைஸ் கனெக்ஷன் இஸ் சக்சஸ் அப்படின்ற மெசேஜ் வரும். ஏதாவது ஒரு மெசேஜ் கண்டிப்பா கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் வரும் நமக்கு கண்டிப்பா. Performing queries. The main goal of MySQL and PHP connectivity is to retrieve and manipulate the data from MySQL database server. மெயினா நம்ம எதுக்கு வந்து இதை கனெக்ட் பண்றோம் அப்படின்னா MySQL இருக்க டேட்டாபேஸ் எடுத்து நம்ம என்ன பண்றோம், ரிட்ரீவ் பண்ணிட்டு அதை மேனிபுலேட் பண்றதுக்கு தான் வந்து இது ரெண்டுமே நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றோம். நம்ம
MySQLite query is a function that helps to execute the SQL query statement in PHP scripting language. நம்ம ரிட்ரீவ் பண்ணி எடுக்க போறோம். எந்த டேட்டா வச்சு நம்ம சூஸ் பண்ணிட்டோம், அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவ் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு வந்து கொரி கொடுக்க போறோம். எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்றதுக்கு கொரி கொடுக்க போறோம். அதுக்கு வந்து என்ன தான் கொடுக்குறோம், நம்ம MySQLite query அப்படின்றத நம்ம வந்து கொடுக்குறோம். நம்ம ப்ரோக்ராம்ல கொடுத்தாதான் என்ன ஆகும்னா, அதை வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்ன்றத பர்டிகுலரா நமக்கு ரிட்ரீவ் பண்ணி கொடுப்போம். அதுக்கான சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா MySQLite query கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் SQLite query என்னன்றதை இங்க கொடுக்கணும். நம்ம இந்த சின்டாக்ஸ்ல நம்ம வந்து கொடுக்கணும் கொரிய. எக்ஸாம்பிள் பார்ப்போம். டாலர் கனெக்ஷன்ல MySQLite கனெக்ட் லோக்கல் ஹோஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு மை யூசர் மை பாஸ்வேர்ட் ஸ்டூடெண்டோட டேட்டா பேஸ் SQL என்ன கொடுத்துருக்காங்க, செலக்ட் ஸ்டூடெண்ட் நேம் ஸ்டூடெண்ட் ஏஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கொதி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்டூடெண்டோட நேம் வேணும், ஸ்டூடெண்டோட ஏஜ் வேணும், எங்க இருந்துன்னா ஸ்டூடெண்ட் டேட்டால இருந்து எனக்கு வேணும். MySQL query கனெக்ஷன் $SQL கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க என்னன்னா கொரி வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. இங்க கனெக்ட் பண்ணிட்டு இங்க என்ன பண்ணிட்டா கொரி பண்ணிட்டாங்க, எனக்கு ஏஜும் நேமும் வேணுன்றது. ஸோ இதான் அதுக்கான சின்டாக்ஸ். அதுக்கான என்ன எக்ஸாம்பிள்ஸ் எப்படி கனெக்ட் பண்றது நம்ம பார்த்தோம், அந்த கனெக்ஷனை செக் பண்றதை பார்த்தோம். அடுத்து கொரி யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றது இப்போ வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் கனெக்ஷன். ரெண்டுமே பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன், டேட்டா ரிசீவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த கனெக்ஷன் எப்படி க்ளோஸ் பண்றது. MySQLite close function is used to close an existing opened database connection between PHP scripting language and MySQL database server. MySQL என்ன பண்றோம், MySQLite close function யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறது நம்ம என்ன பண்ண போறோம், க்ளோஸ் பண்ண போறோம். அதுக்கான சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா MySQLite close connection object. MySQLite close கொடுத்துட்டு என்ன பண்ண போறோம், ஏற்கனவே இருக்கிறது என்ன பண்றோம், க்ளோஸ் பண்றோம் நம்ம. அதுக்கு எக்ஸாம்பிள் PHP connect MySQLite connect localhost username password school database ஓபன் பண்ணி வச்சிருக்கிறோம் நம்ம. ஸோ இப்போ அதுதான் நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். அதுக்கு MySQLite க்ளோஸ் என்ன பண்றோம், கனெக்ஷன். என்னன்னா இது MySQLite க்ளோஸ் கொடுத்து கனெக்ஷன் கொடுத்தா நம்ம ஒரு ஸ்கூல் டேட்டாபேஸ் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறது என்ன ஆயிடும், நமக்கு க்ளோஸ் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான சின்டாக்ஸ். இது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் PHP அண்ட் MySQL ப்ரோக்ராம். இது ரெண்டுத்துமே கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராம் இப்போ தனித்தனியா பார்த்தோம், எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்த்தோம், கொரி எப்படி யூஸ் பண்றது, எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம், என்ன ஓப்பன் பண்ணி வச்சுக்க டேட்டா பேஸ் எப்படி வந்து க்ளோஸ் பண்ணாங்கன்றத பார்த்தோம். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, இது ரெண்டையும் வந்து யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம பார்க்க போறோம். PHP ப்ரோக்ராம் ஓப்பன் பண்றாங்க, டாலர் சிம்பிள்ல என்ன சர்வர் நேம் லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துட்டாங்க, அடுத்து டாலர் யூசர் நேம்ல யூசர் நேம், அடுத்து டாலர் பாஸ்வேர்ட்ல பாஸ்வேர்டு, அடுத்து டிபி நேம்ல ஸ்கூலோட டிபி யூஸ் பண்றாங்க. அடுத்து என்ன பண்ண போறாங்க, கனெக்ஷன் பண்ண போறாங்க. டாலர் கனெக்ஷன்ல என்னன்னா MySQL கனெக்ட் சர்வர் நேம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டேட்டாபேஸ். அடுத்து கனெக்ஷன் கரெக்டா இருக்கான்றது என்ன பண்ண போறாங்க, செக் பண்ண போறாங்க. இஃப் MySQL கனெக்ட் இங்க வந்து எரர் அப்படின்றது இருக்கும், இங்க என்ன எரர் இருக்கு, எரர் ஸ்கிரீன் இருக்கு எரர். அதுல ஓப்பன் அண்ட் க்ளோஸ்க்குள்ள கனெக்ஷன் ஃபெயில்டா இருக்கா, இல்ல வந்து கனெக்ஷன் ஃபெயில்னா எரர் மெசேஜ் வரணும், ஃபெயில் டு கனெக்ட் MySQL கனெக்ஷன் வந்து. அப்படி இல்லை அப்படின்னா என்ன வரும்னா, கனெக்ஷன் வந்து கனெக்டட் அப்படின்றது என்னன்னா MySQL கனெக்டட் ஆயிடும், இல்லைன்னா கனெக்டட் அப்படின்றது சக்சஸ்ஃபுல் மெசேஜ் நமக்கு வரணும். அடுத்து அதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா SQL செலக்ட் கொரியை வந்து என்ன பண்ண போறோம், நம்ம கொடுக்க போறோம். கொஸ்டின் வந்து நமக்கு என்ன வேணுமோ அந்த டேட்டாபேஸ் ஸ்கூல் டேட்டாபேஸ்ல இருந்து என்ன வேணும்ன்றது கொடுக்க போறோம். SQL statement equal to select star from my contacts. இங்க என்னன்னா ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ்ல இருந்து கான்டாக்ட்ஸ் நம்ம என்ன வேணும் கேட்கிறோம், நம்ம கான்டாக்ட் வேணும் அப்படின்றத கேட்கிறோம். அடுத்தது அது என்ன பண்றோம், நம்ம SQL query கொடுத்ததுக்கப்புறம் அந்த queryக்கு நம்ம வந்து கோட் எழுதலாம். ரிசல்ட் MySQL query கனெக்ஷன் டாட் SQL ஸ்டேட்மெண்ட். இங்க என்ன ஆகும்னா அந்த இடத்துல அது எக்ஸிக்யூட் ஆகுது, எக்ஸிக்யூட் SQL ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் டாலர் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு MySQL நம் ரோஸ், எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கு அப்படின்றது நம்ம என்ன பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும். எத்தனை கான்டாக்ட் இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணணும். பிராக்கெட் குள்ள ரிசல்ட் கெட் நம்பர் ஆஃப் ரோஸ் ரிட்டர்ன். இங்க என்னன்னு நம்ம கனெக்ட் பண்ணிட்டு கொஸ்டின் கேட்டுட்டோம், அடுத்து நம்பர் ஆஃப் ரோஸ் அது என்ன பண்ண போகுது, நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. அதுல இஃப் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து என்ன பண்ண போறோம், நம்பர் ஆஃப் ரோஸ் இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸ்டோர் பண்ணோம். நம்ம டிஸ்பிளே பண்ணது என்னன்னா எப்படி வேணும், எந்த ஃபார்மெட்ல வேணும்ன்றது நம்ம தான் டிசைட் பண்ணோம். நம்பர் வேணும், யாரோட நம்பர் வேணும்ன்றதுலாம் நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதுக்கு இஃப் ரோஸ் உள்ள என்ன பண்றோம், while ரோஸ் இஸ் ஈக்குவல் டு MySQL பிச் அரே. எங்க இருக்குன்னா அது எந்த அரேவா ஸ்டோர் ஆயிருக்கோ அதை அப்படியே நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம்.
ரிட்டர்ன் பண்ணும்போது ரிசல்ட்ல என்னென்ன இருக்குன்னா எக்கோ பிரிண்ட்ல ஐடி ரோ வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா ஐடி வந்து பிரிண்ட் ஆகணும். பிரேக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லைன்ல ஃபுல் நேமு, பிரேக்கு, அடுத்து ஜெண்டரு, அதுக்கப்புறம் தான் கான்டாக்ட் நம்பரு, இமெயில் ஐடி, சிட்டி, கண்ட்ரி. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஃபார்மேட்ல வந்து தான் நமக்கு என்ன வேணும், நமக்கு ஒரு அவுட்புட் வேணும். நமக்கு கான்டாக்ட் வாங்குறோம், அது இந்த ஃபார்மேட்ல தான் நமக்கு இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து சொல்றோம். அதுக்கு பேசிக்கா வந்து என்னன்னா இங்க என்ன கொடுத்துட்டாங்க, கொரி கொடுத்துட்டாங்க, கனெக்ட் பண்ணிட்டாங்க. கனெக்ட் பண்ணதை என்ன பண்ணியிருக்காங்க, எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கு இங்க செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணிட்டு இந்த ஃபார்மேட்ல எனக்கு இந்த ஐடி வேணும், ஃபுல் நேம் வந்து, ஜெண்டர் வேணும், கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, சிட்டி, கண்ட்ரி எல்லாமே வேணும்ன்றது என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகணும் நமக்கு. லாஸ்டா என்ன பண்ணிட்டாங்க, ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணணும்ல. MySQL க்ளோஸ் டாலர் கனெக்ஷன் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, யூஸ் பண்ணி என்ன பண்ணீங்கன்னா அந்த டேட்டா பேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. In the above code, the SQL query retrieved two records from student table in the school database. These records are populated into client browser using PHP scripting language. இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணுது. ஒரு PHP ப்ரோக்ராம்னா SQL கூட எப்படி நம்ம அதை கனெக்ட் பண்றோம், அதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் மெயினாக யூஸ் பண்ண, கனெக்ஷன் ஃபங்க்ஷனு, query ஃபங்க்ஷன், க்ளோஸ் ஃபங்க்ஷன், இந்த 3 ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுத போறோம். இப்போ டேட்டாஸை நம்ம ரிட்ரீவ் பண்ணி எடுக்க போறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.